நான் உங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருந்து பேசுகிறேன். நான் உங்கள் வீட்டில் ஒருவராக உங்களது அப்பாவாக நான் பேசுகிறேன். ஏன் எல்லோரும் மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள்? ஏன் எல்லோரும் மதுவுக்கு அடிமையாகி இருக்கிறீர்கள்? மது உடல்நடுக்கும் என்று தெரிந்தும் ஏன் அதை நோக்கி செல்கிறீர்கள்? அதன் அமெரிக்காவே ஆஸ்திரேலியாவில் இருக்கு, தெருவுக்கு டாஸ்மாக் இருக்கு. அதை திறந்து வச்சிருக்கிறது யாரு? அதே ஐயா முதல்வர்கள் தான். ஆனா ஐயா சொல்றாரு, ஏன் மதுவிற்கு பின்னால் போய் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? உடல் கெடுக்கும் என்று தெரிந்தும் அதன் பின்னால் நீங்கள் செல்வது ஒரு தந்தையாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் இனிமேல் யாரும் டாஸ்மாகிற்கு போகாதீர்கள் என்று சொல்லலாம்ல. ஐயா நல்லசாமி அவர்கள் 1 கோடி ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கிறார். எதுக்கு? கல்ல ஆரோக்கியமற்றது, கல் கேடானது, கல் ஒரு மதுப்பொருள் என்று சொன்னால் 1 கோடி ரூபாயை தருவன் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். அந்த 1 கோடி ரூபாயை வாங்குவதற்கு கல் கடிதம் என்று சொல்லக்கூடிய எவனுக்கு பக்கங்க சங்ககால பாடலிலிருந்து சொல்கிறது. கல்லை சிறப்பித்து சொல்வதற்கு ஔவையாரும் அதிகமானியும் ஐயாவுக்கு முன்கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இதே ஔவையாரும் அதிகமானும் தான் நெல்லிக்கனியுடைய சிறப்பை சொன்னார்கள். நெல்லிக்கனி இளமையை தரும், நெல்லிக்கனி முழுமையை தராது. நெல்லிக்கனியானது நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு பயன்படும். ஆகவே அதை நீங்கள் உண்ணுங்கள் என்று அதிகமான அவைகளிடத்திலே கொடுத்துக்கும் பொழுது சொன்னார் என்று சொன்னார்கள். ஆனால் அதே அதிகமான் தான் கல் நிறைய கிடைக்கும் பொழுது தானும் அவைக்கும் கொடுத்து பருகி பாரவாத சொல்லி கேட்டு வருகின்றார். ஆனால் கல் குறைவாக கிடைக்கும் காலங்களிலே தான் மட்டும் உண்ணாமல் அதை அவைக்கு கொடுத்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார். கல்லின் சிறப்பை நீங்கள் உணர்ந்தால் ஆகும். ஆனால் இவன் சொல்கிறான் கல்லானது உடலுக்கு தீங்கானது. ஐயா சொல்வது போலதான் கல்லானது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது. கல்லானது ஆண்மையை பெருக்குகிறது. அது என்னடா கல்லானது ஆண்மை விருத்தி பயன்படுது நீங்க கேட்கலாம். இந்த சாராய கடைகள் சீமை சாராயம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஆம்பளை 10 புள்ள வைத்து போட்டாங்க இல்லையா? காசுமா இருக்கு. இந்த சாராய கடை தனியார் முதலாளிகளை என்னைக்கு தொடர்ந்தாங்க? வீட்டுக்கு ஒத்த புள்ள பிறக்கிறது சிரமமா இருக்காதையா? கல்லினால் என்றால் ஆண்மை போனதா? கல்லினால் என்றால் கல்லீரல் போனதா? கல்லினால் என்றால் மண்ணீரல் போனதா? ஐயா நீண்ட நாள் சாராயம் குடிச்சு வர உடம்ப கெடுத்து கல்லீரலை கெடுத்து குட்டி சாராக்கி அந்த கல்லீரல் சுருக்கம் பெற்று விட்டால் அதற்கு மருந்து நதியுமா? அளவாக கண்ணை அமுதம் போல் அளவாக திருசடி பகி வந்தால் அந்த கல்லீரல் சுருக்கம் முடியாது. குடிச்சு குடிச்சு கெட்டுப்படுவதை குடலை சரி செய்வதுதான் இந்த கல் என்று சொல்கிறார். ஆனா கல் இறக்கினா 2000 ரூபாய் வழக்கு 40 வழக்குக்கு மேல போட்டு வச்சிருக்கேன். கள்ளச்சாராயம் இறக்கி குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன். அநியாயத்தை பாருங்க. குடிக்க கூடாதுங்கிற கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தா 10 லட்சம். அந்த கள்ளச்சாராயத்துல எவரும் செத்துடக்கூடாதுன்னு சொல்லி நல்லவர்களை விற்பனைக்கு கொடுப்பதற்கு தயாராகக்கூடிய உணவு குடிகளை தினசரி கைது செய்து அவனுக்கு அவதாரம் பண்றான். 1987 ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கல்வி கலப்படம் இருக்கிறது அதனால் தடை செய்தோம் சொன்னாரா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ஐயா கல்லில் கலப்படம் இருந்தால் நீங்கள் தடை செய்ய வேண்டியது கலப்படத்தை தான் தவிர அந்த உணவான கல்லை இல்லை. ஒரு பொருளை கலந்து விட்டீங்க, மேல பப்பாளி விதையை கலக்கிறாங்க, மேல கலந்துருவீங்களா? சொல்லுங்க. சோப்பு சீரகத்தை வேற ஒரு பொருளை கலக்கிறாங்க, அதுல சோப்பு சீரகத்தை கலந்துருவீங்களா? கல்லில் போதைக்காக மாத்திரை
என்று சொல்வதற்கு முன்னால் ஜல்லிக்கட்டின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறைவாக தான் இருந்தது. அண்ணன் மதுரை இருந்து நேதாஜி வந்திருக்காங்க, கேட்டுப்பாங்க. ஜல்லிக்கட்டு தடை என்பதற்கு முன்னால் உள்ளூர்காரங்க ஜல்லிக்கட்டு மஞ்சள் விட்டு பார்க்க போக மாட்டான். ஜல்லிக்கட்டு தடை என்று சொன்னதற்கு பின்பாகத்தான் தமிழகமே கொதித்து எழுந்தது. ஜல்லிக்கட்டு தடை என்பதற்கு முன்பாக இல்லை. தடை என்று சொல்வதற்கு முன்பாக ஜல்லிக்கட்டிலே காளையினுடைய திமிரை மட்டும்தான் பார்த்தார்கள். ஜல்லிக்கட்டு தடை என்று சொன்னதற்கு பின்பாக காளையின் திமிரை மட்டும் பார்க்கவில்லை, தமிழர்களின் திமிரையும் பார்த்தார்கள். நீங்கள் பழங்களை செல்லங்களை இந்த பகுதிகளை இழக்க விடமாட்டேன் என்று சொல்லும் வரை அதில் எங்களுடைய உரிமை என்று போராடி கொண்டிருப்பவர்கள் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பருகும் பொழுது, மாநாடுகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது, பகுதிவாழ் மக்கள் எல்லாம் கல் வேண்டும், இது நல்ல பொருள், இது உணவுப் பொருள், இது மருந்துக்காக வேண்டும் என்று சித்த மருத்துவர் வந்திருப்பதை போல், இங்கு மருத்துவர்கள் கல்லை ஏற்றுக்கொண்டது போல் ஒவ்வொருவரும் கல்லை அனுமதிக்கும் பொழுது இந்த கல்லுக்கான தடையானது முழு விடுதலை வேண்டும் என்பது எல்லாரும் மாற்றம் கிடையாது. இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்கிறேன், கல் என்பது நமது உரிமை. அதை யாருக்கும் கெஞ்சி கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடாது. மயிலே மயிலே இரவு கோடி என்று கேட்கக்கூடாது. அதன் மயில் கால்களை நாம் தான் புடுங்க வேண்டும். அதன் மயில் கால்களை நாம் தான் புடுங்க வேண்டும். கல் எனது உரிமை, கல் எனது உரிமை, அதை இறக்குவது எனது பண்பாட்டு உரிமை என்ற நோக்கத்தோடு தொடர்ச்சியாக நாம் போராட வேண்டும். கல் இறக்கி பருக